பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். பாடுவோம். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின். ஒரு விசை கூட சத்தமாய் ஆனந்தமே, ஹல்லேலூயா, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, எத்தனை பாக்கியம் உள்ள ஜனங்கள் நாம். ஆமென். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம் நாமம் உயர்த்தப்படுவதாக. மகிழ்ச்சியோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆனந்த சத்தத்தோட உம்முடைய சன்னதிக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய சோர்வுகள் மாற்றி நீர், எங்களுடைய கவலைகளை நீர் மாற்றி இருக்கிறீரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. Thank you அப்பா. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருவது எத்தனை ஆண்டவர் இன்பமான ஒரு விஷயமாயிருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே.
அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணுமே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கணுமே. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடணுமே. ஆண்டவரே, நிறைய நல்ல சாட்சிகளை எங்களுக்குள்ள நீர் எழுப்பணுமே. ஓ, உம்முடைய பிரசன்னம் நிரம்பின ஒரு ஆராதனை வேலையா இந்த வேலை மாறட்டுமா. அல்லேலூயா. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போவதாக. எல்லா விதமான எதிர்மறையான ஆண்டவரே சிந்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் என்ற பாடல், தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் பாடும் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். அல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஓ, நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஓ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ, உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. எட்டாத உயரத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஆமென். விசுவாசத்தோடு நீங்கள் பாடுகிற வேளையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஓ, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொல்லுவோம். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். அல்லேலூயா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். ஒருவேளை தாழ்வான அனுபவங்களுக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்க சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் எட்டாத உயரத்தில் உங்களை கொண்டு போவார்.
ஆமென். அந்த தாழ்ந்த அனுபவத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை உயர கொண்டு வருவார். சொல்லுங்க, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். ஹல்லேலூயா. ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நல்ல வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு நல்லா தெளிவா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென். தாழ்வில் நம்மை கண்ணோக்கி பார்த்தார், தயவாய் கரம் பிடித்து தூக்கினார், எட்டாத உயரத்திலே நம்மை உட்கார வைத்தார். முழு மனதோடு அவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்ம பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய பிரச்சனை மாறுகிறது. ஆமென். காரணம் இல்லாத காயங்கள், காரணம் இல்லாத கவலைகள் மாறுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆராதனை வேளையிலே அதை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை அதிகமாக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆராதனை. அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமா? ஆமென். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன்
என்னுடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவு. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசு. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்குமர நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்குமர நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்குனீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர். ஒரு விசை கூட ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் நீரே. சரீரத்தில் வியாதியோட பிரச்சனையோட இருக்கிறவங்க, சரீர பாகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த குறிப்பிட்ட பாகம் வேலை செய்யலை, இந்த குறிப்பிட்ட பாகம் பிரச்சனையாயிருக்கு அப்படின்றவங்க, வியாதியோட இருக்கிறவங்கெல்லாம் இப்ப சொல்ல போறீங்க, சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால குணமானீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. குணமாவீர்கள் அல்ல, குணமானீர்கள். ஆமென். நீங்க சுகமாகிட்டீங்க அப்படின்னு வேத வசனம் டிக்ளேர் பண்ணுது, சொல்லுது. அதை நீங்க அப்படியே அறிக்கையிடுங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வசனத்தை, கிரியை செய்கிற வசனத்தை, அப்படியே உங்களுக்குள்ள வேலை செய்கிற அந்த வசனத்தை வாய் திறந்து சொல்லுங்க. என்னை சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஆராதனை பலியுமக்கே, ஆராதனை பலியுமக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. லைமனா சந்திரா திலபெரியோஸ் லடபஹந்திரி அந்தலே மனாஸ். ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் இரட்சிப்பை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திர பலியிடும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, நம்முடைய வழிகள் செவ்வையாக்கப்படுகிறது. ஒருவேளை ஏதாவது பாரத்தினால, கஷ்டத்தினால, பாவத்தினால, ஆமென், தாழ்வு மனப்பான்மையினால, பயத்தினால நீங்க நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திர பலிகளை சொல்லும்போது என்ன செய்யப்படுது அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. ஆண்டவருடைய நாமம் மட்டுமல்ல, அந்த வசனத்தில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்க தன்னுடைய வழி செவ்வை பண்ணப்படுதான். யாரு ஸ்தோத்திரம் பண்றாங்களோ அவங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக செவ்வையாகும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 அது ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க உணர்ந்து ஆத்மார்த்தமா சொல்லும்போது உங்களுடைய வழிகள் செவ்வையாகும். ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய பாதைகள் செவ்வையாகும். ஒருவேளை தடம் புரண்டது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 அப்படி உங்களுடைய இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பும். பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். பாரங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். கண்ணீர் உங்களை விட்டு அகன்று போகும். வியாதியின் பிடி உங்களை விட்டு அகன்று போகும். புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. புத்தி கெட்டாத தேவ சமாதானம். சேர்ந்து பாடி ஆராதிப்போம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாம் தேவன் இவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனும் கூட. சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிப்போமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஆமென். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னத
உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே. ஓ ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எத்தனை பெரியவர், எத்தனை பெரியவர். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உரித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. 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 தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் அவர் உங்களுக்கு முன்னே போகிறார், உங்களுக்கு முன்னே அவர் போய்கொண்டிருக்கிறார்.
எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. நீங்கள் முன்னேறக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சந்தரஹந்தலி வனனா ரெமகவன ஹந்தலி பியா குடமு சனஹந்தலி வனா ரெமனா சந்தரா ரிவகனதியா தெரலலே வராக ரபனா சந்தரவா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தகர்த்தெறியப்படுவதாக. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் போய்க் கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய செங்கடல் ஆகட்டும், எத்தனை பெரிய யோர்தான் ஆகட்டும், எத்தனை பெரிய எரிகோவாகட்டும், எத்தனை பெரிய தீச்சுளை ஆகட்டும், எத்தனை பெரிய வியாதியின் பாதையாகட்டும், தடைகளை உடைக்கிற ஒரு தெய்வம் தடைகளை உடைக்கிறவராய் உங்கள் முன்னே அவர் போய்க் கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை காலம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள், அந்த புலம்பல்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆமென். உங்களுக்கு முன்பாக வழிகளை திறக்கும்படி, வாசல்களை திறக்கும்படி, பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை உடைக்கும்படி அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். சபரஹந்தேரா ரிபகனா சந்தரலகே வரவரா ரெபா கதரே ஹதிரா பகனா லவரி ஹிலிபியா குடவரஹந்தேனே நவரா. ஹல்லேலூயா. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். எத்தனை குதிரைகள் உங்களுக்கு விரோதமாய் ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை தருகிறவர், உங்களுக்காக ஜெயத்தை தருகிறவர், உங்களுக்கு துணை நின்று உங்களை காப்பாற்றுகிறவர், உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பயங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய பயங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் வெளியே போகட்டும். உங்க வாய் திறந்து கட்டளை கொடுங்க. என்னை கஷ்டப்படுத்துகிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்னோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பயங்கள், இந்த பயம் சத்ருவினால் வந்த பயம். வேதத்தில் தாவீது சொல்லுகிறார், அப்படி சத்ருவினால் வரும் பயத்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த பயத்துக்கு எப்படி விலகி போறது? உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. In the name of Jesus. Hallelujah. Oh, in the name of Jesus. சேர்ந்து பாடி ஆராதிப்போம் ஆண்டவரை. பயமே நம் வாழ்வில் ஆமென் ஆழ்வதில்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறது. சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்
என்றும் நம் தேவன் தலைமுறை தலைமுறையாய் யாவே நீரெங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ யாவே நீரென்றும் நம் தேவன் தலைமுறை தலைமுறையாய் யாவே நீரெங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில் இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் மரண பயம் நம்மில் மாறிடுமே சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே மரண பயம் நம்மில் மாறிடுமே சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை சகலத்தையும் என்றும் ஆள்பவரே யாவே நீரென்றும் நம் தேவன் தலைமுறை தலைமுறையா யாவே நீரென்றும் என் தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில் அடுங்க நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ நீர் ஓ இஸ்ரவேலை காப்பவர் பாருங்க நீர் நீர் உறங்குவதில்லை ஓ இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ நீர் நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ கரங்களை உயர்த்தி முடிந்த 2 கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க நானும் என் வீட்டாரும் வென்றாள் கர்த்தரையே சேவிப்போம் அல்லேலூயா நானும் என் வீட்டாரும் வென்றாள் இந்த உலகத்தில் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை குடும்பமா தேவனை ஆராதிக்கிறதை விட குடும்பமா ஆண்டவரை சேவிக்கிறதை விட குடும்பமா ஆண்டவரை நம்புகிறதை விட ஒரு பெரிய பாக்கியம் உங்க குடும்பத்துக்கு இல்லை நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நானும் என் வீட்டாரும் வென்றாள் கர்த்தரையே சேவிப்போம் அன்றைக்கு யோசுவா சொன்ன வார்த்தை இது அல்லேலூயா நானும் என் வீட்டாரும் வென்றாள் ஓ அல்லேலூயா நானும் என் வீட்டாரும் வென்றாள் கர்த்தரையே சேவிப்போம் as for me and my house we will serve the Lord we will serve the Lord hallelujah thank you Jesus we worship your name உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் எங்களோடு நீர் இடைப்படுகிறீர் எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே பேசாமல் இருக்கிறதற்கு நீர் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல நீர் ஒரு விக்கிரகம் அல்ல நீர் ஜீவன் உள்ள தேவன் நீர் உணர்வுகள் அறிந்தவர் நீர் எங்களை உண்டாக்கினவர் உலகம் தோன்றுகிறதற்கு முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர்
தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னமே நாங்கள் யார் என்பது உமக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிகிறீர். என்னுடைய நினைவுகளை நீர் தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை பிடிக்கும். உம்முடைய கரம் என்னை நடத்தும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் நடத்தும். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான பாதையில் அவர்கள் போய் கொண்டிருந்தாலும், லார்ட் யூ ஆர் ஏபிள். உம்மால் கூடும் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகல. விடுவிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகல. ஹல்லேலூயா. ஆமென். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை நீர் விடுவித்தது உண்மை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நீர் விடுவிக்கிறீர். அதற்காய் நன்றி. ஆராதனை வேலையை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. பிரசங்க நேரத்தில் நீர் எங்களோடு ஆண்டவரே இடைப்படணும், எங்களோட பேசணும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை நீர் மாற்றணும். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 38வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாகாதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமேன். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கடந்த நாட்களிலெல்லாம் தேவன் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் பாதுகாத்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கடந்த நாட்களிலே உங்களுக்கு செய்த நன்மைகளை, நடத்தின விதங்களை
ஆமென். அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளே, இதெல்லாம் நினைக்கும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல், ஸ்தோத்திரம் செலுத்தாமல், இன்னைக்கு நாம் பாடினோமே, ஸ்தோத்திரம் செலுத்தாமல் நம்மால் இருக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், விசுவாசத்தினுடைய 7 நிலைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்திலே 7 நிலைகள். விசுவாசம் என்று சொல்லும்போது அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால தான் காரியங்கள் கைகூடி வருகிறது. சிலர் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு வேறு ஒன்றுமே காரணம் அல்ல, அவர்களுடைய விசுவாசமின்மை அல்லது விசுவாசம் இல்லாத நிலைதான் அதற்கு காரணமாயிருக்கிறது. அவர்கள் பாவம் செய்கிறார்களா என்றால் இல்லை, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சாபங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் பேரில் விசுவாசத்தின் அளவில், ஆனால் தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் கொள்ளாததினாலே அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆனால் நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்களை, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே காரியங்கள் சாத்தியமாகும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவ்வப்போது தம்முடைய சீஷர்களை அதிகமாக கோபப்பட்டதும் கடிந்து கொண்டதும் இந்த விசுவாச குறைவை பார்த்த பொழுதுதான். அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். அது மட்டுமா, அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து வேற என்ன சொன்னார் என்று தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டதை பார்க்கிறோம். அப்புறம் வேற இடத்திலே விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று சொல்லுகிறதை கூட நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கடினமாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, விசுவாசம் அவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிஸ்தானம் இந்த விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. உங்க விசுவாசம் இந்த நாளிலே மறுபடி எழும்ப வேண்டும். நிறைய பிரசங்கங்கள் நம்முடைய ஆராதனையில விசுவாசத்தை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் விசுவாசத்தினுடைய 7 நிலைகளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது விசுவாசத்தினுடைய படி எது என்று சொன்னால், முதல் படி, விசுவாசத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னா, நம்புதல் அல்ல விசுவாசித்தல். முதல் படி என்ன? நம்புதல் அல்ல விசுவாசித்தல். விசுவாசத்தில் இன்றைக்கு 7 படிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 7 நிலைகள். இந்த 7வது நிலையில தான் சுதந்தரித்தல் என்கிற காரியம் இருக்கிறது. முதல் படியில என்ன இருக்கு பாருங்க, நம்புதல் அல்ல விசுவாசம். நிறைய பேர் நம்புதலுக்கும் விசுவாசித்தலுக்கும் இடையே இருக்கிற அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை. நம்புதல் என்பது வேற, விசுவாசித்தல் என்பது வேற. ரெண்டும் இரு துருவங்கள். ரெண்டு பக்கத்தில் ஒரு பெரிய டாபிக் கொண்டது, பெரிய ஒரு விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இதை இரண்டையும் ஒன்றாக நம்மால் கலந்து விட முடியாது. இரண்டுக்குரிய வல்லமை வேற, இரண்டுக்குரிய நிலைகள் எல்லாமே வேற. கம்ப்ளீட்டா பாருங்க. அப்போ முதல் படி என்னன்னா, விசுவாசத்தினுடைய முதல் படி என்னன்னா, நம்புதல் அல்ல விசுவாசித்தல். நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்பிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் விசுவாசிக்க துவங்கவில்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இவர்கள் நம்பிக்கையை நான் விசுவாசித்திருக்கிறேன் என்று பிறரிடமும் சொல்லுகிறார்கள், தங்களுக்குள்ளேயும் மனநிறைவு அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் தான் விசுவாசத்தினுடைய அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. அதில் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும், ஏன் அடுத்த அதிகாரத்தில் கூட இந்த விசுவாசம் என்கிற காரியம் தான் ரொம்ப முக்கியப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் ஆழமாக, மிகவும் சுவாரஸ்யமாக இந்த விசுவாசத்தின் அதிகாரங்கள் அமைந்திருக்கிறது. அதை வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்.
விசுவாசம் வரவில்லை என்றால் அது வருகிற வரைக்கும் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜீவனுள்ள வசனம் உங்களுக்குள்ள வரும்போது விசுவாசம் வந்துடும். அப்படி வரலைன்னா வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை வாசிக்க வேண்டும். இப்போ பாருங்க, அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இப்போ இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளாகும், விசுவாசம் என்பது நம்புகிறவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நல்லா பிரித்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற ப்ளஸ் அவைகளின் உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்படி நடக்கும் என்று எதை நீ நம்புகிறாயோ அந்த காரியத்தினுடைய இப்போதைய உறுதி அப்படின்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்கு நடக்கும் என்று நீ நம்புகிறாயே அந்த நம்பிக்கைக்குரிய இப்போதைய உறுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்புதல் அல்ல விசுவாசம். எப்படி? இப்போ பாருங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு பல வைத்தியர்களை போய் பார்த்து இருக்கிறாள். நிறைய டாக்டர்ஸை பார்த்து சற்றாகிலும் குணமடையாத ஒரு பெண்மணி. இவளுக்கு வியாதியின் அகோரம் ஒரு புறம், அதிலிருந்து விடுதலை இல்லை. தன்னுடைய பணங்கள் எல்லாம் செலவழித்து இருக்கிறாள், தன்னுடைய சொத்துகள் எல்லாம் விரயம் பண்ணி இருக்கிறாள். ஆனால் அவள் விரும்பின சுகம் அவளுக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வருகிறதை அவள் நன்றாக அறிந்து இவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் அல்லது சொஸ்தமாவேன் என்று எண்ணி அவள் போய் வஸ்திரத்தை என்ன செய்தாள்? தொட்டாள். வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி எண்ணி போய் அவள் வஸ்திரத்தை தொடுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவளுக்குள்ள அந்த விசுவாசம் செயல்படுகிற அந்த விதத்தை பாருங்க. எந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலையும் கற்பனைகள்னு இப்படி வார்த்தைகள் எழுதப்படலை. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்படலை. அவள் எங்கே அதை தெரிந்து கொண்டாள் என்று தெரியவில்லை. ஆனால் விசுவாசம் என்பது ஆண்டவரால் துவக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் தான் இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள துவங்குகிறது. அதை முடிக்கிறவர் அவர்தான். அதை துவங்குகிறவர் அவராய் இருக்கிறபடினால அதை 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதிகளில் நம்ம அதை வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ விசுவாசம் என்பது நீங்கள் எதிர்காலத்தில் நம்புகிற அந்த காரியம் இப்பொழுதே உங்களுக்கு நடந்து விட்டது என்கிற உறுதி தான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுது? விசுவாசம் அப்படின்ற விஷயம், விசுவாசம் அப்படின்றதே ஒரு ரகசியம், சரிங்களா? அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தின் ரகசியத்தை அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த விசுவாசம் என்பது ரகசியம். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்வது உங்களுக்கு லகுவாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ விசுவாசம் என்பது நம்புதல் அல்ல. ஆமென். நான் நம்புகிற ஒரு காரியம் இப்பொழுதே எனக்கு கிடைத்து விட்டது என்கிறதனுடைய உறுதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பான். ஏன்னா உங்கள் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு அது வல்லமை உள்ளதுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அவனுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, உங்கள் விசுவாசம் எதையும் செய்யும் என்று சொல்லி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி பாஸ்டர், நான் அதை எப்படி நான் நம்புறது? ஒரு காரியம் என் கையில் இல்லை, இல்லாத ஒரு காரியத்தை எப்படி என்கிட்ட இருக்கிறது போல் நான் உணர்வது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் வந்தப்போ அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன சொன்னான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டான். இவ்வளவுதான் சொன்னான். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான்.
இயேசு கிறிஸ்து பின்னாடி இருக்கிற ஜனங்களை, சீஷர்களை எல்லாரையும் திரும்பி பார்த்து சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யல, பார்க்கல என்று சொல்லுகிறார். அப்படி இவன் என்ன சொல்லிவிட்டான்? எதற்காக இயேசு கிறிஸ்து இவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொன்னால், அதாவது 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிற இந்த மனுஷன், இவன் சொன்னால் அதை அப்படியே செய்து, எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அப்படியே செய்கிறதற்கு 100 பேர் இவனுக்கு கீழே இருக்கிறார்கள். ஒருத்தனை போன்னு சொன்ன போவான், இன்னொருத்தனை வான்னு சொன்ன வருவான், இன்னொருத்தனை இதை செய்யணும், செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி அதிகாரத்தில் உள்ள மனுஷன். ஆனால் தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு வியாதி இருக்குல்ல, அந்த வியாதியை இவன் போன்னு சொன்னா என்ன செய்யாது, அது போகாது. அதை வெளியே போன்னு கட்டளையிட்டு அது போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னா அது போகும்னு சொல்லி அவன் விசுவாசித்திருந்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு உள்ள இருந்துச்சு ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து இதை சொன்னா நிச்சயமா என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான் அப்படின்ற விசுவாசம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. எதை நம்பினானோ அதை குறித்த உறுதி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போதே அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை குறித்த விசுவாசமே நமக்கு இல்லை, சுத்தமா இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு உங்கள்கிட்ட சொல்றாருன்னு வைங்க. ஆனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஜெப காரியத்தை குறித்து நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. சிலர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுவாங்க. ஆனால் அழுகும்போது அவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது, பதிலாக பயம் மற்றும் சந்தேகம் போன்ற காரியங்கள் அவர்களுக்குள்ள என்ன செய்யும், இருக்கும். நீங்க ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றீங்கன்னா அது விசுவாசத்தினால நிரப்பப்பட்டதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தின் படி தான் உங்களுக்கு செய்கிறவர். நீங்க ஒரு காரியத்தை இது எப்ப நடக்க போதோ அப்படின்னு ஒரு மாதிரி நீங்க கவலையோட நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது எப்போ நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த விசுவாசத்தின் படி தான் அது என்ன செய்யும், நடக்கும். உங்களுக்கே தெரியாது எப்போ நடக்க போகுதுன்னு. ஆனால் கேட்கிற அந்த காரியத்தை, இதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த சுகம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நாம் எதை விசுவாசித்தோமோ அதை நம்முடைய கரங்களிலே தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ விசுவாசத்தினுடைய முதல் படி என்ன? நம்புதல் அல்ல, விசுவாசித்தல். சரியா? நம்புதலுக்கும் விசுவாசித்தலுக்கும் வித்தியாசத்தை பார்த்தாச்சு, அப்படிதானே? இப்போ பாருங்க, நம்புதல் என்பது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம், அது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஆனால் விசுவாசம் என்பது எதிர்காலத்தில் நடக்க போகிறது அல்ல, அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அவர்களை அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்கிற ஒரு நிலை அங்கே வந்தது. அங்கே வந்தப்போ அவர்கள் ராஜாவினிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லலை. எடுத்த உடனே அடித்த ஒரே அடி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிப்பார் அல்ல, நீ போட்டால் எங்களை என்ன செய்வார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப இருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இல்லை, தீச்சுளையில போட்டதுக்கு அப்புறம் இல்லை. இப்போ என்னுடைய விசுவாசம் என்ன? விசுவாசத்துக்கு எதிர்காலம் கிடையாது, விசுவாசத்துக்கு கடந்த காலமும் கிடையாது, விசுவாசத்துக்கு நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. நிறைய முறையில் நம்ம பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம். விசுவாசத்துக்கு, உங்க விசுவாசத்துக்கு எதிர்காலமே என்ன இல்லை, இல்லை. எதிர்காலம் இருந்துச்சுன்னா அது பேர் நம்பிக்கை, அது விசுவாசம் அல்ல. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சுகம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அதுதான் உண்மையான விசுவாசமா இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க ஜெபத்தில் நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை முதல்ல நீங்க பெற்றுக்கொண்டதாக நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்க கண்ணு பார்க்கல, உங்க காது இன்னும் அதை கேட்கல, அந்த சத்தத்தை கேட்கல, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் முதல் நிலையாய் இருக்கிறது. விசுவாசத்தின் முதல் படி என்ன? நம்புதல் அல்ல, விசுவாசித்தல். அடுத்ததாக விசுவாசத்தினுடைய இரண்டாவது படி அல்லது இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், சந்தேகம் என்னும் எதிரியை மேற்கொள்ளுங்கள். இந்த விசுவாச பாதையில்
சந்தேகம் அப்படின்ற இந்த ஒரு பொல்லாத ஆவி பயங்கரமா கிரியை செய்யும். சந்தேகம் என்கிற பொல்லாத ஆவி இது பாருங்க, உங்களுக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்து இரு மனதை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ரெண்டு மனம் வரும். ஆண்டவர் செஞ்சிருவாரா, ஆண்டவர் நமக்கு கேட்டதை கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு மனம் வரும். இந்த பக்கம் கொடுக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு மனுஷிகமாக நீங்க என்ன செய்வீங்க, யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது இப்படி எழுதுகிறார், ஆவியினால தொடங்கின, ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்தினால அதை முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும் ஒரு காரியத்திற்காக. ஆனா அதை குறித்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், நிறைய சந்தேகத்தை நாம் அனுமதித்திருப்போம் நமக்குள்ளாகவே. அதனால இது காரியங்கள் நடைபெறுமா, இதுல ஏதாகிலும் குழப்பம் வந்து விடுமா என்று சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம சந்தேகப்படுவோம். இந்த சந்தேகம் உங்க விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கிறது. எங்க சந்தேகம் அப்படின்ற ஒன்று கிரியை செய்தோ அங்க விசுவாசம் அப்படியே செயலற்று போக துவங்கும். அதனுடைய வேகம் குறைந்து போகும். நீங்க எந்த வேகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, எந்த வேகத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களோ அந்த வேகம் அப்படி என்ன செய்து விடும், குறைந்து விடும். அதனால தான் இந்த விசுவாசத்தினுடைய இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, சந்தேகம் என்னும் எதிரியை நீங்க என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இது ஒரு சத்ருவினுடைய ஒரு சூழ்ச்சி, சத்ருவினுடைய ஒரு கண்ணி. அவன் கரெக்டா உங்களை ஒரு கொஸ்டின் பண்ணுவான். நீங்க ஜெபத்தில் விசுவாசமா இருக்கும்போது கரெக்டா ஒரு கொஸ்டின் பண்ணுவான். அந்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்குள்ள அப்படியே வேறாக அப்படியே பரவி உங்களுக்குள்ள அது அப்படியே நிறைய கேள்விகளை எழுப்பி விட்டுரும். அதனால தான் சந்தேகம் என்னும் எதிரியை நம்ம என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியத்தை விசுவாசத்தோடு கேட்கணும் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் கேட்கும்போது எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு நிலையான ஒரு மனம் இல்லை. யாருக்கு? சந்தேகப்படுகிறவனுக்கு ஒரு நிலையான மனம் இருக்காது. அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல எதையாகிலும் பெறலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இல்லை. நீங்க ஆண்டவரிடத்துல எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். சரியா? அந்த விசுவாசம் தேவனால் துவங்கப்பட்டதா இருக்கணும். அதுல பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்துல நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது சிலர் தேவையில்லாத காரியங்களுக்கு, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்துக்கு தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வைக்க முயற்சி செய்வார்கள். அதனால நிறைய தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள் அவங்களுக்கு வந்துடும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பார் என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். எந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்கிறதை வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உறுதிப்படுத்துவார். அதை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களை நம்ப வைப்பதற்காக அநேக முறைகள் வசனத்தினால் அல்லது வார்த்தைகளினாலே ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு என்ன செய்வார், காண்பிப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அது ஒரு சுகமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கலாம். எந்த விஷயமானாலும் அது வசனத்தினால, வேத வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் வேதம் வாசிக்கும் போது அவர்களுக்கு சாதகமான ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறார் போல என்று சொல்லி நினைத்து கொள்வது உண்டு. நம்ம எல்லாரும் அந்த மிஸ்டேக் நம்ம செஞ்சிருப்போம்.
ஆனால் ஆவியானவருடைய நடத்துதலோடு நாம் அந்த வசனத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தேகப்படாமல், எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல். உங்கள் விசுவாசத்தில் சந்தேகம்ன்றதுக்கு எந்த ஒரு காரியமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு முற்றுமுடிய நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை உங்களுடைய கண்கள் பார்க்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். உங்களுடைய கரங்களால் தொடுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ விசுவாசத்தினுடைய இரண்டாவது படி என்ன? சந்தேகம் என்னும் எதிரியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சந்தேகம் என்னும் எதிரியை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது படி அல்லது முதலாவது ஸ்டெப் என்னன்னா, நம்புதல் அல்ல, விசுவாசித்தல். இரண்டாவது ஸ்டெப் என்னன்னா, சந்தேகம் என்னும் எதிரியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது பாருங்க, மனிதர்களுடைய பயப்படுத்துதலை பாராமல் தேவனை பின் செல்லுதல். பாருங்க, மனிதனுடைய பயப்படுத்துதலை பாராமல் தேவனை பின் செல்லுதல். நீங்க விசுவாசிக்கிறீங்க ஒரு காரியத்தை அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனை என்னன்னா, மனிதர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி நின்று உங்களை பயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை பயப்படுத்துவாங்க. நீங்க ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருக்கீங்க, இதை எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நான் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு இதை தருவார் அப்படின்ற விசுவாச நிச்சயம் உங்களுக்கு இருக்கு, உறுதி உங்களுக்கு இருக்கு. ஆனா மனிதர்கள் பக்கத்தில் வந்து என்ன செய்வாங்க? அவங்க உங்களை பயப்படுத்துவாங்க. ஐயோ போச்சு, ஐயோ முடிஞ்சு, இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி அதற்கு ஒரு துளி கூட அதுக்கு ஒரு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை, இனி இந்த மரம் வளராது, பட்டு போய் விட்டது, காலம் கடந்து விட்டது, இனி இதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லி மனிதர்கள் உங்களை என்ன செய்வாங்க? பயப்படுத்துவாங்க. பிசாசு நேரடியாக வராவிட்டாலும் மனிதர்களை உங்களிடத்தில் என்ன செய்வான்? அனுப்புவான். நல்ல கவனிங்க இந்த விஷயத்தை. உங்களிடத்தில் பேசுகிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய வார்த்தை அல்ல உங்களிடத்தில் பேசுகிறது. உங்களிடத்தில் பேசுகிற எல்லா மனிதர்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அக்கறைப்பட்டவர்கள் அல்ல. சில மனிதர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதை உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் ஆராய்ந்து உணர வேண்டும். உங்களிடத்திலே பேசுகிறவர்கள் தேவனால் நடத்தப்பட்டவர்களா, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். சிலர் உங்களிடத்திலே வந்து உங்களை அப்படியே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நெகட்டிவான காரியங்கள், எதிர்மறையான காரியங்களை உங்களிடத்தில் பேசுவார்கள். நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீங்க, ஆண்டவர் நல்லா நம்பிட்டு இருப்பீங்க, ஒன்றுமே இல்லாத சூழல், நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பீங்க, ஒன்றுமே இல்லை, இனி ஒன்றுமே இழக்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை நான் இழந்து விட்டேன், ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி யோபுவை போல நீங்கள் விசுவாசித்திருப்பீங்க. ஆனால் யோபின் மனைவி சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவள் என்ன சொன்னாள்? இன்னும் நீர் இந்த உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரே, தேவனை தூசித்து என்ன செய்யும்? ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னா. இவளை நல்லா கவனிச்சு பாருங்க, யோபினுடைய மனைவிய. அவ சொன்ன வார்த்தையை பாருங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த வார்த்தை இருக்குல்ல, இது இவளா நினைச்சு சொல்லல, யோசிச்சு சொல்லல. நீங்க போய் வாசிச்சு பாருங்க யோபு முதல் அதிகாரத்தை. அங்க பிசாசு ஆண்டவரிடத்துல இதே வார்த்தையை சொல்லுகிறான். அவனுக்குரிய எல்லாத்தையும் நீர் தொடுவீரானால் அவனுடைய ஆசீர்வாதத்தை தொடுவீர். அந்த வசனத்தை நம்ம தெளிவா வாசிச்சிடலாம். யோபு 1 அதிகாரம் 11 வசனம். யோபு 1:11 வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்றான், உங்க கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொடுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அவன் என்ன செஞ்சிருவான்? தூஷித்து விடுவான், உங்களை தூஷித்து விடுவான்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே யோபுவை பற்றி சொல்லுகிறான். இப்ப இந்த தூஷணம் அப்படின்ற வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வந்தது? பிசாசினுடைய வாயிலிருந்து வந்தது. இந்த வார்த்தையை யார் உபயோகப்படுத்தினா? யோபினுடைய மனைவி உபயோகப்படுத்தினா. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் பாருங்க. அப்ப இவளுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி?
இவள் பேசின வார்த்தை யாருடைய வார்த்தை? இதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோபினுடைய மனைவி சொன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், தேவனை தூஷிச்சா இவன் உயிர் என்ன செய்யும், கண்டிப்பா போகும்னு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த மனைவியின் மூலமா பேசுறான். சில நேரங்களில் ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க ஏதாவது சொல்லிட்டா கஷ்டமா இருக்கும். நீங்க பிறர்கிட்ட சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். யாராவது க்ளோஸா இருக்கும்போது உங்களோட நெருங்கின, அதுவும் குடும்பத்தில் உள்ளவர்கள், தாய் தகப்பன் உறவிலே அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, அப்படி ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை அப்படியே இருதயத்தை தொடர மாதிரி இருக்கும் பாருங்க. இவன் சொல்றா, யோபினுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். இவன் நல்லா சம்பாதிச்சான், நிறைய சொத்துகள் வைத்திருந்தான். அப்பெல்லாம் இந்த வார்த்தை வரல. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு தனித்தவனாய் வெறுமையானவனாய் அவன் கீழே பூமியில கிடத்தப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய சொந்த மனைவியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாதிரியான மனிதர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா அல்லது பிசாசினுடைய வார்த்தையா என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்துணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லுகிறேன். ஸோ மனிதனுடைய பயப்படுத்துதல் என்பது இதுதான். அவர்களுக்குள்ள இருந்து பேசுகிற ஆவி என்ன ஆவி என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருவை நன்றாக மெச்சிக்கொண்டார். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நல்ல ஆண்டவரிடத்திலே வெளிப்பாடுகளோடு ஆண்டவரிடத்தில் பேசுகிறவன். ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா பேதுரு சொல்றாரு, எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. ஆனால் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவனை மெச்சிக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவே அவனை மெச்சிக்கொள்ளுகிறார் பேதுருவை. அதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில வசனங்கள் கீழே நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவரை கடிந்து கொள்றான். சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், பின்னாக போ சாத்தானே. அப்போ பேதுருக்குள்ள இருந்து பேசுகிற ஆவி என்ன ஆவி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். உங்களிடத்துல வந்து பேசுறவங்களிடத்துல இருக்கிற அந்த ஆவியை குறித்து நீங்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு வேண்டும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவங்க தகர்த்து விட்டு போயிடுவாங்க, எதிர்மறையான காரியங்களை பேசிடுவாங்க, அல்லது நீங்க கஷ்டப்பட்டு உங்கள் இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிற அந்த விசுவாச அந்த எண்ணத்தை சிந்தி அவர்கள் சிதைத்து விடுவார்கள். அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, மனிதர்களுடைய பயப்படுத்துதலை நீங்கள் பாராமல் தேவனை பின் செல்ல வேண்டும். விசுவாசத்தில் வளருகிறதற்கு மூன்றாவது படி மனிதர்களுடைய பயப்படுத்துதலை பாராதீங்க. நீங்க விசுவாசமா இருக்கும்போது மனுஷங்களை பிசாசு உங்கள்கிட்ட அனுப்புவான், பிசாசே அனுப்புவான். ஆமென். ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் அனுப்புவார். நான் அந்த நல்ல செய்தி இந்த வேளையில சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை உங்களிடத்திற்கு என்ன செய்வார், அனுப்புவார். அதற்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய செய்தியினுடைய நோக்கம் அது அல்ல. விசுவாசத்தை பற்றி தியானிக்கிறோம், ரைட்? ஸோ மனிதனுடைய பயப்படுத்தலை பாராம ஆண்டவருக்கு நீங்க பின் செல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8:45. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ தான், அந்த சம்பவம் தான் இது. அந்த சம்பவத்தில் இவள் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? என்னை தொட்டது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்களே, அவ்வளவு நெருக்கமான கூட்டம், எல்லாருக்கும் இயேசுவை தொட்டாவது பார்த்துறோம்னு அவ்வளோ ஆசை. சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு ஆசை, அவ்வளோ நெருக்கி இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை. அப்போ பேதுரும் அவனோடு இருந்த ஆட்களும் கேட்ட வார்த்தை தான்,
இவ்வளவு திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, சும்மா மட்டும் இல்ல, நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்றத பார்க்கிறோம். இந்த இடத்துல, இவ்வளவு நெருக்கமான இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரீரம் முழுவதும் வியாதி, பலவீனம். அப்படி பலவீனமான ஒரு ஸ்திரீ எப்படி வந்து இயேசுவை தொட்டிருப்பாள்? அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார். அப்ப அவள் தொட்டிருக்கிறாள். அவ்வளவு நெருக்கத்தில் அவ்வளவு ஆட்கள் சூழ்ந்து இருக்கிறது. 12 சீஷர்களும் பாடிகார்டு மாதிரி இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருப்பார்கள், எப்போதும் கூடவே இருப்பாங்க. ஆனா இவ தொட்டிருக்கா. அதுதான் நமக்கு இப்ப சந்தேகம். எப்படி தொட்டாள்? இவ்வளவு பேரை மீறி எப்படி தொட்டாள்? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்பது பலம் உள்ளவர்களால் அல்ல, பலவீனமானவர்களாலே செய்ய முடியும். பலம் உள்ளவர்களால விசுவாசத்தை ஒரு உயிர் கொடுத்து விட முடியாது. ஆனால் பலவீனமானவங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது அதை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பலம் உள்ளவர்களால முயன்று போய் தொட முடியாது. எத்தனையோ பலசாலிகள் அங்கே இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேரில் எத்தனையோ பலசாலிகள் இருந்திருப்பாங்க. வேதனைகளோட, பிரச்சனைகளோட இருந்திருப்பாங்க. பிசாசு போராட்டத்தோட இருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் வந்து தொட்டிருக்கலாம். இல்லை, அவங்களால தொட முடியல. ஆனால் பலவீனமான ஒரு பெண்ணால இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடிஞ்சிச்சு? தொட முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்து தொடுறதுக்கு மனிதர்கள் ஏதாகிலும் சொல்லி விடுவார்களே அப்படின்னு சொல்லி இந்த பெண் என்ன செய்யல? கலங்கல. இந்த பெண்ணுக்கு அதை குறித்த பயமே இல்லை. மனிதர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களே, இந்த பேதுரு ஏதாவது சொல்லிடுவாரோ, சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்களே, இந்த மனிதர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த ஸ்திரீ ஒன்றும் கவலைப்படலை. அதையெல்லாம் மீறி போய் அவரை தொற்றுக்கா. அதனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து பாருங்க, அற்புதத்தை செய்து கேட்கிறார். அவள் என்னை தொட்டது யார்? எனக்குள்ளது வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ விசுவாசத்தினுடைய 3வது படி, நீங்க பயப்படுத்துதல பார்க்காதீங்க, மனிதர்களுடைய பயப்படுத்துதல பார்க்காதீங்க. அவங்க அப்படிதான் நெருக்குவாங்க, உங்களை விடாதது போல தோன்றும். இயேசு கிறிஸ்து பக்கத்திலே உங்களை விட மாட்டாங்க, பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா நீங்க விசுவாசத்திலே போக 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 எப்படி நீங்க இயேசுவை தொடுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது, தொட்டுருவீங்க. மனிதர்களை பார்த்தா இயேசுவை தொட முடியாது, ஆனா இயேசுவை பாருங்க, நீங்க அவரை தொட்டு விடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து விசுவாசத்தினுடைய 4வது நிலை. இந்த நிலை என்னன்னா, நிந்தைகளை நிராகரித்தல். விசுவாசத்தினுடைய 4வது படி என்னன்னா, நிந்தைகளை என்ன செய்தல்? நிராகரித்தல். உங்களுக்கு வருகிற நிந்தைகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். அந்த நிந்தைகளை, மனிதர்களால் வருகிற நிந்தை, சூழ்நிலைகளால் வருகிற நிந்தையை நீங்கள் மனதில் போட்டு அப்படியே நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் உங்களுக்கு வருகிற இந்த கவலையை நீங்கள் யோசிச்சு அதிலே நாட்கள் போகிறது. 2-3 நாட்கள், சில நேரம் 1 வார கணக்கில் அதை யோசித்தே அந்த நாட்கள் போய்விடுகிறது. ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். நீங்க நம்புகிறவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்காக எதையும் செய்வார், உங்களுக்காக எதையும் செய்வார், உங்களுக்காக எதையும் மாற்றுவார். உங்களுக்காக ஒரு தேசத்தினுடைய சட்டத்தை அவரால் மாற்ற முடியும். உங்களுக்காக எதையும் அவரால் செய்ய முடியும். அநேகரை உங்கள் பக்கமாக ஆண்டவரால் திருப்ப முடியும். உங்கள் ஒருவருக்காக அநேகரை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் ஒருவருக்காகவே ஆண்டவர் சில சிறப்பான, அதிசயமான, மனிதர்களுடைய யோசனைகளால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை செய்ய முடியும். இதை நீங்க அப்படியே விசுவாசிங்க. அப்படி நீங்க விசுவாசிக்கும் போது நிந்தைகள் வரும். அந்த நிந்தைகளை நீங்க என்ன செய்யணும்? நிராகரிக்க வேண்டும். என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தை என்னை கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிந்தைகளை நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தால் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதற்காக எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மறுபடி வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பர்த்திமேயு என்கிறதான அந்த குருடனான அந்த மனுஷன், கண் தெரியாதவன், கண் பார்வையற்றவன், தாயின் வயிற்றிலிருந்து அப்படித்தான் பிறந்திருக்கிறான்.
வேற என்ன செய்வது? வேலை செய்ய முடியாதல்லவா? அவன் அங்கே தெருவில் அமர்ந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறதை கேள்விப்பட்டு அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் மிகவும் சத்தத்தோடு அவரை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட பொழுது அங்கு இருந்த அநேகர் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது மனிதர்கள் இப்படிதான் செய்வாங்க. இதை யோசிங்க நல்லா. நிந்தைகள் வரத்தான் செய்யும். பிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களை நிந்தனைக்குட்படுத்துவார்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அதனால அவ்வளவு பெரிய கூட்டம் பின்னாடி போச்சே, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசுவாசம் இந்த இடத்துல இருந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. அந்த பர்த்திமேயு என்கிறதான மனிதனுக்கு இருந்தது. அவனை அதட்டினார்கள். ஆனா இவன் அமைதியா இல்ல. பதிலாக வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுக்கு ரகசியம் தெரியும். இந்த இயேசுவால் என்னை சுகமாக்க முடியும் அப்படின்னு தெரியும். இவரை நான் பார்த்துட்டேன்னா போதும், இவரை என் பக்கத்துல பார்த்துட்டேன்னா போதும், இவரால் என்னை சுகமாக்க முடியும் என்று அவன் விசுவாசித்திருந்தான். மனிதர்களுடைய நிந்தனையை பார்க்கல. இங்கதான் முக்கியமான விஷயம். மனிதர்களுடைய நிந்தனை அவன் பார்க்கல. அவர்களுடைய அவமான வார்த்தைகளை அவன் பார்க்கல. அதுக்கு செவி கொடுக்கல, அதுக்கு நேரம் செலவழிக்கல, அதுக்கு பதில் சொல்லல. உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பும் போது நீங்க அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்றதை நம்ம பார்க்க முடியாம போயிடும். பிசாசு வந்து நம்ம அப்படியே ட்ரிகர் பண்ணிடுவான் பிரச்சனையை. அப்படியே நமக்குள்ள சோர்வு, இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அப்படி மனம் ரொம்ப சோர்வாயிரும். அதனால தான் அவங்கள்ட்ட அவன் பேசல, பதில் சொல்லல. உங்களை எதிர்க்கிறவங்கள்ட்ட பேசாதீங்க, பதில் சொல்லாதீங்க. இந்த நேரம் ஒரே விஷயம் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு, நான் இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் நான் பேசணும். அந்த ஒரு விஷயம்தான். அடுத்துள்ள சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்புறம் அவன் வந்தான். ஒரு குருடனான மனுஷன் கூட்டத்தில் அவர்கிட்ட வரணும்னா எப்படி வந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, தட்டி தடுமாறி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இடிச்சுட்டு தான் வந்திருப்பான். அப்படி வந்த ஒரு மனுஷனை பார்த்து இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவருக்கு தெரியும், பார்வை இல்லாம வருகிறான் என்று தெரியும், தட்டி தடுமாறி வருகிறான் என்று தெரியும், கீழே விழுந்து எழுந்து வருகிறான் என்று தெரியும். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும், நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீங்க வாய் திறந்து அதை சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு நியதி. இப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்கள் அவரிடத்துல சொல்லணும். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னான். அவனுடைய கண்களை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். அவனுடைய விசுவாசம் அவனை இரட்சித்தது. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அது. ஆண்டவர்கிட்ட நான் பார்த்துட்டேன்னா, அவர்கிட்ட போயிட்டேன்னா போதும். எங்கேயோ யாரோ சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கான். ஏன்னா இவனை யாரும் வீட்டுக்குள்ள அழைத்து உட்கார வைத்து அவனிடத்துல பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இந்த சரீரத்தில் ஊனமா இருக்கிறவங்க, கண் பார்வையற்றவங்கெல்லாம், குஷ்டரோகம் இருக்கிறவர்கள் எல்லாம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப பாவப்பட்ட சாபப்பட்ட ஆட்களாக பார்ப்பார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அங்கே குருடனான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனை குறித்து அங்கே இருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முற்றிலும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரீரத்தில் பலவீனத்தோடு ஒரு மனுஷன் பிறந்தான்னா, இவன் சாபத்தினால் பிறந்தவன், இவன் பாவத்தில் பிறந்தவன் என்று சொல்லி பட்டம் கட்டி விடுவார்கள். அப்படி பட்டம் கட்டப்பட்ட மனுஷன் தான் இந்த பர்த்திமேயும். ஆனா இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இயேசு இங்க வருவார், இயேசு வருவார், வந்தார்னா நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன். யாரும் இவனை கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை. ஆனா இருதயம் திறந்து அவரை நோக்கி கூப்பிட்டான். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டு
அவர் உங்களுக்கு மாட்டேன் என்று சொல்லவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காக்கை குஞ்சுகள் அவரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் அலையும் போது அவைகளுக்கு உணவை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காக்கை குஞ்சுகளுக்கு கூட உணவை சவதரித்து கொடுக்கிறாராம். ஒரு சில மாதங்கள் உயிர் வாழ்ந்து மரித்து போகும், ஆத்துமா இல்லை, அதற்கென்று ஒரு நித்திய ஜீவன் இல்லை. அப்படி ஒரு அற்பமான ஒரு பிராணி பாருங்க, ஒரு பறவை, அந்த பறவைக்கே ஆண்டவர் கூப்பிடும்போது செவி கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆமென், விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார். நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி இருக்கிறார். இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு முத்திரையாக தந்து, ஆமென், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள். நாம் கூப்பிடுகிற நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிந்தைகளை நிராகரிக்க வேண்டும். அதுதான் இந்த 4வது நிலை. அடுத்த 5வது நிலை என்ன தெரியுமா? ஆமென். விசுவாசத்தினுடைய 5வது நிலை தொடர்ச்சி. தொடர்ந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே ஒரு என்ன சொல்வது, அந்த விசுவாசத்தில் ஒரு இடைவெளி இராமல் தொடர்ந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த காரியங்கள் நடந்துடும். இதை பிசாசு நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அந்த விசுவாசத்தில் இடைவெளிகளை கொண்டு வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். அந்த விசுவாசம் எப்படியாகிலும் ஒளிந்து போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு இருக்கிறார்ல, அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். ஏன்? உன்னை குறித்து பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஒரு சொலகில் கோதுமையை புடைக்கிறது போல உன்னை புடைக்கணும்னு சொல்லி உத்தரவு கேட்டுக்கொண்டான்ப்பா. ஆனால் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, பிசாசானவன் விசுவாசத்தை தகர்க்கிறதற்கு அவன் எப்பவும் கவனம் உள்ளவனாக இருப்பான். அதனால தான் நமக்கு இந்த தொடர்ச்சி என்கிறதான இந்த நிலை அவசியமாயிருக்கு. கன்சிஸ்டண்டா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி, அந்த வார்த்தையை பாருங்க, அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு உவமை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த உவமையிலே ஒரு விதவை இப்படி ஒரு நியாயாதிபதியின் இடத்துல போய் தன்னுடைய உதவியை அவள் கேட்கிறாள். தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அந்த நியாயாதிபதியின் இடத்துல உதவிக்காக கேட்கிறார். இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இருந்தாலும் இந்த மனுஷனால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இந்த ஏழை விதவை நம்பி ஒவ்வொரு நாளும் போய் அவனிடத்தில் நிற்கிறாள். வேதம் சொல்கிறது, அடிக்கடி இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு படுத்துகிறாள், அலட்டி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த அளவுக்கு அந்த நியாயாதிபதியை போய் இவள் அலட்டுகிறாள், அடிக்கடி போகிறாள். நீங்க விசுவாசிக்கும் போது அடிக்கடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடிக்கடி அதை மனசுல கொள்ளணும். ஒருவேளை இன்னைக்கு விசுவாசிட்டு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடி நான் இதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அல்ல. நீங்க விசுவாசிக்கிற ஒரு காரியத்திற்காக அடிக்கடி நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அடிக்கடி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டும். அவரை நீங்க வந்து அமர்ந்திருக்க விடக்கூடாது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு அந்த இரக்கத்தை செய்கிற வரைக்கும், அவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர்ற வரைக்கும் அவரை என்ன செய்ய விடாதீங்க? உட்கார விடாதீங்க. அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த கருத்துள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த விதவை தொடர்ந்து வந்து அலட்டுகிறாள். அந்த தொடர்ச்சி நிலை அவசியமாய் இருக்கிறது. அடிக்கடி வருகிறாள், வந்து இந்த நியாயாதிபதியை பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். இந்த நியாயாதிபதி செஞ்சதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தில், இந்த சம்பவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 6வது நிலை என்னவென்று சொன்னால், விசுவாசத்திலே வல்லவராகுதல்.
நீங்கள் விசுவாசத்தில் என்ன ஆகணும்? வல்லவர்கள் ஆகணும். இது 6வது நிலை. எடுத்த எடுப்பில் நம்ம விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிவிட முடியாது. முதல் நிலையிலே நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் பாருங்க. முதல் நிலை பாருங்க, நம்புதல் அல்ல, விசுவாசித்தல். 2வது ஸ்டெப் என்ன? சந்தேகம் என்னும் எதிரியை மேற்கொள்ளுங்கள். 3வது ஸ்டெப் மனிதர்களுடைய பயப்படுத்துதலை பாராமல் தேவனை பின் செல்லுங்கள். 4வது நிந்தைகளை நிராகரியுங்கள். 5வது ஸ்டெப் தொடர்ச்சி நிலை. அதுதான் 5வது ஸ்டெப். விசுவாசத்தில் தொடர்ச்சி நிலையோடு இருங்கள். அப்புறம் 6வது விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? வல்லவர்களாக மாறுங்கள். விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாற வேண்டும். எப்படி? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த அதிகாரத்தில் அதிகமாக ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அப்படி விசுவாசத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இந்த வசனம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கையில் தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் நினையாதிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதை குறித்து நினைக்கவே இல்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனது, கற்பம் சாராளுக்கு செத்து போனது என்பதை குறித்த நினைவே இல்லாமல் தான் ஆபிரகாம் என்ன செய்தான்? இருந்தான். அதற்கு அவன் பயன்படுத்தின அந்த வழிமுறை என்னவென்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துதல் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க விசுவாசிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்து விட்டார் என்று உறுதியாக இருக்கிறீர்கள். இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அதையே உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் ஒரு குழந்தை அவர்களுக்கு தந்தது போல என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். நம்புறதல்ல, விசுவாசம். கொடுத்து விட்டார் அப்படின்னா தான் அதுக்கு பேர் விசுவாசம். இப்போ உங்க கையில கிடைச்சிருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? கவலையோட இருப்பீங்களா? இல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? துக்கமுகமா இல்லாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. நீங்க கேட்டது உங்க கையில கிடைச்சிருச்சுன்னு நீங்க நன்றி செலுத்துவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அண்ணால் துக்கமுகமா இருக்கல. ஏன்னா அவளுக்கு கிடைச்சிருச்சுன்ற விசுவாசம் அவளுக்குள்ள வந்துச்சு. அதனால அவள் துக்கமுகமா இருக்கல. ஆனா நிறைய பேருக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு, ஆனா துக்கமுகமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க துக்கமுகமா இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் எதை செய்தாரோ, அதை விசுவாசத்தில் எதை செய்தாரோ அதைத்தான் இந்த வெளிப்புறமான உலகத்திலும் ஆண்டவர் செய்வார். இப்ப அவர்கள் எப்படி விசுவாசிக்கணும்? எனக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் தந்து விட்டார் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள கண்ணீர் வராது, கலக்கம் வராது, அழுகை வராது. பதிலாக என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நன்றி என்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தையை பாருங்க, நன்றி அப்படின்னு வரும். ஆண்டவரே, இவ்வளவு நாள நான் காத்திருந்தேன், எனக்கு கொடுத்ததுக்காக நன்றிப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துதல். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஒரே ஒருத்த மட்டும்தான் திரும்பி வந்த மனுஷன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஸ்தோத்திரம்னு சொன்னான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இவன் நன்றி சொன்னான்ல, இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அவருடைய ஸ்லாங்ல சொல்றாரு. எப்படின்னா, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறு ஒருவரையும் வர காணோமே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த மனுஷன் நன்றி அப்படின்னு சொன்னதை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க நன்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவன் என்ன செய்கிறானா? மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடும் போது, எனக்கு ஆண்டவர் தந்து விட்டார் என்று நன்றி செலுத்தும் போது அவரால் தராம இருக்கவே முடியாது. இதுதான் விசுவாசம் என்பது. விசுவாசத்தில் வல்லவர் ஆகிறது எப்படி? ஆபிரகாமே இப்படிதான் விசுவாசத்தில் என்ன ஆயிருக்காரு? வல்லவர் ஆயிருக்காரு. அவரை தேவனை மகிமைப்படுத்திருக்காரு. ஒரு மனுஷனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஒரு குழந்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஒரு ஈசாக்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி 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 அவர் யாரை வாங்கினார்? ஈசாக்க வாங்கி விட்டார். சரீரம் செத்து போச்சு, கற்பமும் செத்து போச்சு, இனி வாய்ப்புன்றதே இல்லை. அந்த நிலையில நன்றி சொன்னதுனால, அந்த நிலையில ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுனால அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணினால், சாராளை நகைக்க பண்ணினார். ஆனா அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகாத உங்களுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் மாற்ற மாட்டாரா?
உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தரமாட்டாரா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த வேலையை ஆண்டவர் தரமாட்டாரா? எதிர்பார்த்திருக்கிற சுகத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? எதிர்பார்த்திருக்கிற அந்த வீடு கட்டுமான பணியை ஆண்டவர் நிறைவேற்றி தரமாட்டாரா? பண தேவைகளை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? தொழில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத நபர்களை ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரா? இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசம். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நீங்க விசுவாசத்தில் வல்லவராகி விடுகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட், அது என்ன தெரியுமா? விசுவாசித்ததை சுதந்தரியுங்கள். நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ அதைத்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க முடியும். நீங்க விசுவாசிக்காத ஒன்றை நீங்க என்ன செய்ய முடியாது? சுதந்தரிக்க முடியாது. ஆண்டவர் எதையுமே சொல்லி தான் செய்வார், சொல்லாம செய்ய மாட்டார். நிறைய காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அப்புறம் செய்ய துவங்குவார். செய்கிற நேரத்தில் சொல்ல மாட்டார், சொல்ற நேரத்தில் செய்ய மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். 25 வருஷமா பேசினார். அப்ப ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நிறைய பேசுறீங்களேப்பா, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு மனுஷிகமான ஒரு யோசனை, அது எல்லா மனிதனுக்கும் வரத்தான் செய்யும். அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இவ்வளோ பேசுறீங்க, ஆனால் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டார். நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு தான் இருக்கிறார், எதுவுமே செய்ய துவங்கலை. அதனால உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு விரக்தி இந்த நாட்களில் காணப்படுது. ஆண்டவர் நிறைய பேசுகிறாரு என்கிட்ட, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பேசுறதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பார், அதில் உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ உதாரணமாக ஆபிரகாம் எடுத்துக்கிட்டா, அவன்கிட்ட ஆண்டவர் பேசினார். அவனுடைய பிள்ளையை பற்றி பேசினார், அவனுடைய சந்ததியை பற்றி பேசினார். அந்த சந்ததி போய் எகிப்தில் இத்தனை வருஷம் 450 வருஷம் 400 வருஷம் அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கூட பேசினார். அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்கன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் பேசினவர் இன்னும் யாரை கொடுக்கல? ஈசாக்க கொடுக்கல. ஈசாக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல 100 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்தார். இதுதான் ஆண்டவர் பேசுகிற காலம். இந்த நாட்களில் ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும், அப்போ ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படாது. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு சீசனுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. I want to tell you this. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு சீசனுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு சீசனுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதுவும் பேச போறதில்லை, உங்கள்கிட்ட செய்ய தான் போறாரு. ராஜாவாகிய சாலமோன் இப்படி சொல்லுகிறார் அல்லவா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு உம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொன்னார். தாவீதுட்ட ஆண்டவர் வார்த்தையினால பேசினார், ஆனால் கரத்தினால நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு சீசன் வச்சிருந்தாரு. அதை கரத்தினால் ஆண்டவர் நிறைவேற்றினார். அது சாலமோனை கொண்டு ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், ஆனால் அதை செஞ்சது யார் தான்? ஆண்டவர் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் விசுவாசத்தை சுதந்தரிக்கிறதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமா உங்கள்ட்ட பேசிட்டார், உங்கள்ட்ட நிறைய காரியங்களை சொல்லிட்டாரு. அந்த சொன்ன காரியங்களெல்லாம் குறித்து ஒருவேளை நீங்க விரக்தி ஆயிருப்பீங்க. இவ்வளவு சொல்றீங்களா, ஆனால் எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் செய்ய மாட்டீங்களே. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் செயல்படுகிற காலத்தில் ஒன்றும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் செய்தார். அடுத்தும் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். உங்கள்கிட்ட சொல்லாத ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். விசுவாசம் என்பது என்ன? உங்களுக்கு சொன்னதை அப்படியே செய்திருக்கிறார் என்று நம்புவது தான் விசுவாசம். நீங்க அப்படி விசுவாசித்திருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்கள் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த விசுவாசத்தினுடைய இந்த 7 நிலைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 7 நிலைகளுக்குள்ள நீங்க எந்த நிலைகளில் இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியும்.
அந்த சீசன்ல இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் நன்றா தெரியும். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை திடப்படுத்தி, உங்களை முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அமர்ந்து தியானிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். விசேஷமாக விசுவாசத்தினுடைய 7 நிலைகளை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்குள்ளே விசுவாசம் துளிர் விட்டு இருக்கிறது. சிலருக்குள்ள மனுஷர்கள் பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலருக்குள்ள பயம், நிந்தை இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. ஒருவேளை அவமானப்பட்டு விடுவோமோ என்கிற கலக்கம் சிலருக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் இந்த நேரத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்திலே தேவனுடைய பிள்ளைகளை வல்லவர்கள் ஆக்குவீராக. அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் இருக்கிற பலவீனங்கள், வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை என்று ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்திலே பலவீனமானவர்கள் இந்த நாளில் நீர் பலப்படுத்தி இருக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் ஒரு விஷயம் கூட அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை உந்தி தள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கினவர் நீர், முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் எதை துவங்கினாலும் அதை பாதியில் விட்டு செல்லுகிறவர் அல்ல, அதை முடிய நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திற்குள்ளே வர தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்த ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்தட்டும். இந்த நாட்களிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம், உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும், விசுவாசத்தில் நல்ல உறுதியாக இருக்கவும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.